ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சு ஒரு ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவரில் ஒரு அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த கப்புக்கு அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்மளோட புதினி கீ எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம கலர் பவுடர், ஏலக்காய் தூள். இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் சுகரை மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் தேவையான தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு நம்மளோட சுகர் நல்லா கரைய விடணும். சுகர் நல்லா கரையட்டும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கார்ன்ஃப்ளவரை இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு. இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா திக்காகும், அதுதான் பதம். இப்போ இந்த மாதிரி நல்லா பதம் வந்துருச்சு பாருங்கள், நல்லா கண்ணாடியாக இருக்குது. இப்போ இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் புதினி கீ ஆட் பண்ணுறேன். இந்த புதினி கீ 50 வருஷ பாரம்பரியமான நெய். இது ஹேண்ட்மேடில் தான் செய்கிறாங்க. இவங்கக்கிட்ட பட்டரும் இருக்குது, கவு கீயும் இருக்குது, பஃபலோ கீயும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அவங்களோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி இப்போ ரெண்டாவது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ நான் கேஷ்யூ நட்டே இதிலே சேர்த்துறேன். இப்போ கலர் பொடி ஆட் பண்ணுறேன். கலர் பொடி இந்த மாதிரி நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் பாத்திரத்தில். இதுதான் பதம். நெய் கொஞ்சம் ஒரே இதாக ஃபுல்லாக விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிண்டணும். இப்போ நம்மளோட கார்ன்ஃப்ளவர் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார்ன்ஃப்ளவர் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.